நீ கடவுள் மொழி கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 1:51. இதோ அதோனியா ராஜாவாகிய சாலமோனுக்கு பயப்படுகிறான் என்றும், இதோ அவன் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டு ராஜாவாகிய சாலமோன் தமது அடியானை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த வசனத்தை குறித்து கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இங்கே அதோனியாவும் ராஜாவுக்கு பிறந்த மகன் தான், தாவீது ராஜாவுக்கு பிறந்த மகன் தான். இவன் தான் அடுத்த ராஜாவாக ஆக போகிறேன்னு அவனே நினச்சிக்கிட்டு விருந்து ஏற்பாடு பண்ணுறான். இந்த விருந்தில் சாலமோன், நாத்தான், பெனாயா சில பராக்கிரமசாலிகளை அழைக்கலை. ஏன்னா அதோனியாவுக்கு முன்னாடியே அடுத்த ராஜாவாக சாலமோன் தான் ஆக போகிறாருன்னு நல்லாவே தெரியும். அதனால் சாலமோனை மதிக்கலைன்னா மக்கள் அதோனியை பெரிய ஆளை நினைப்பாங்கன்னு நினச்சான். ஆனால் நடந்தது என்ன? தாவீது ராஜா தேவன் தேர்ந்தெடுத்த சாலமோனை ராஜாவாக ஆக்கிட்டார். இதை பார்த்த அதோனி இப்போது சாலமோன் தன்னை கொன்று போற்றுவாரோன்னு பயப்படுறான், மன்னிப்பும் கேட்குறான். இவனை கொல்லணும்னு சாலமோன் நினைக்கல, ஆனாலும் அவனுக்கு பயம் சூழ்ந்து மன்னிப்பு கேட்டான். இதே போல் நம்மளை எத்தனை பேர் ஒதுக்கி வச்சுருந்தாலும் எதிரியாக நினச்சாலும் நாம் தேவனுக்கு பயந்து சரியான வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் தேவன் நம்மளை அவங்க முன்னாடி உயர்த்திக்கிட்டே தான் இருப்பார். நம்ம சாலமோன் போல் நம்மளை மதிக்காதவங்களை பார்த்து கோபம் கொள்ளாமல் பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தாலேவும் தேவன் அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். ஆமேன்.